சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை பூபதி மற்றும் மயிலாப்பூர் பகுதி தலைவர் கோபிநாதன் ஆகியோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நிர்மல்குமார் உடன் இருந்தார். பதிவுத்துறையில் பல்வேறு சேவை கட்டணங்களை விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் தினம் தினம் தமிழக மக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து வருகின்றனர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வரும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பதிவுத்துறையில் பல்வேறு சேவை கட்டணங்களை பல மடங்கு இந்த விடியா மாடல் அரசு உயர்த்தியுள்ளது. 19 இனங்களுக்கான கட்டண வீதங்கள், ஆவணப்பதிவுகள் மற்றும் முத்திரை கட்டண வீதங்கள் கடந்த 21 ஆண்டுகளாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணத்தை விட பல மடங்கு உயர்த்தி இருப்பது தமிழக மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை செல்ல இ-பாஸ் பெறுவது கட்டாயம் என்ற புதிய நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கூடலூர் உதகை சாலை மற்றும் மேட்டுப்பாளையம் உதகை தேசிய நெடுஞ்சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. வரும் 10ஆம் தேதி முதல் உதகை மலர் கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக சரிந்து காணப்படுகிறது. விழுப்புரம் அருகே கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் காணை என்ற பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கால்வாய் அமைக்க கோரி பலமுறை முறையிட்டும் விடியா மாடல் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.